பூத்தவளே பூனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனருக்கு மூத்தவளே என்றும் மூவா முகந்தற்கிளையவளே மாத்தவளே உன்னை என்று மற்றொரு தெய்வம் வந்திப்பதே. மகாகாளி வாராகி சரணம். அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இந்த உலகம் இல்லைன்னு சொல்றார். அந்த மாதிரி மக்கள் பூரா இன்னைக்கு பணம் பணம் பணம், எது எடுத்தாலும் வசியமாகணும், பணம் இல்லை, பொருள் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு அன்பு பாசம் இல்லைன்றது தான் நிறைய பேர் கேட்குறாங்க. இருந்தாலும் இதுவும் ஒரு பதிவு கொடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் பாருங்க. வெற்றிவேர் நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா வெற்றிவேர் கிடைக்கும். அது நம்ம வயல்களில் வந்து அதை வெற்றிவேரே வச்சு நடத்துகிறாங்க. அந்த மாதிரி தான் காப்பு கட்டி கூட எடுக்கலாம். சரி, இது நம்ம காப்பு கட்டலனாலும் பரவாயில்ல. வெற்றிவேர் போய் நல்லா ஒரு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் காலையில் போயிட்டு அங்கே வந்து வெற்றிவேர் வாங்கி வச்சுக்கோங்க. வெற்றிவேர் வாங்கி ஒரு மண் களையம் இருந்தால் அந்த களையத்தில் வெற்றிவேர் வச்சு பச்சை கற்பூரம் ஒரு 100 கிராம் 50 கிராம் மட்டும் அதில் போட்டு எரிக்கணும். அது கூடயே லவங்க பூ வந்து ஒரு 10-15 போடணும். ஒரு 25 கிராம் 30 கிராம் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் மாந்திரிவாதியாக இருந்தால் நிறைய சேர்த்துக்கலாம். குடும்பத்துக்கு செய்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். வெற்றிவேர் ஒரு பிடி எடுத்தியா, அதில் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு ஒரு அரை பிடிக்கு வந்து லவங்கு பூ எடுத்துக்கோ. பச்சை கற்பூரம், அது கூட வந்து தர்பப்பில் ஒரு கட்டு எடுத்துக்கோ, சின்ன கட்டை ஒரு கட்டு இருந்து. இது 3த்தையும் அந்த இதில் போட்டு நல்லா வந்து அந்த கற்பூரத்தில் வச்சு இது பண்ணி எரிவிட்டியானா எல்லாம் எரியும். எரிஞ்சு சாம்பல் மாதிரி ஆகிடும். அது ஆனதுனால ஒரு கல்வம் வந்தாலும் சரி, நீங்கள் எதில் வந்து இது பண்ணுறீங்களோ அரைக்கலாம். கல்வம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த கல்வத்தில் போட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு புணுகு, ஜவ்வாது, கஸ்தூரி, கோரோஜன், குங்குமப்பூ இது 5 இது கூட சேர்த்திக்கணும். நல்லா நகன்னு அரைக்கணும். ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் அரைக்கணும். அரைச்சோம்னா அப்படியே சாந்து மாதிரி வரும். அரைக்கும் போதே மனசுக்குள்ளேயே அரைக்கும் போதே விநாயகர் மந்திரமோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச மந்திரம் செஞ்சுட்டு அரைக்கலாம். வசிய மந்திரங்கள் சொல்லி கூட அரைக்கலாம். அப்படியே அரைச்சி எல்லாம் வந்து ஒரு 2 மணி நேரம் அரைச்ச பின்னால அப்படியே சாந்து மாதிரி வரும். நகன்னு இருக்கும். அரைக்கும் போதே ஒரு சிந்தனையாக ஒரே மனசோட அரைக்கும் போது ரொம்ப இதாக இருக்கும். வாசம் நல்லா வந்து கும்முன்னு வரும். இந்த மாந்திரிவாதி மற்றவங்க யார் அரைச்சாலும் சரி, அதுக்கு ஒரு துணி கட்டிக்கங்க. இந்த பச்சை கற்பூரம் போட்டாக்கே வந்து என்ன பண்ணுன்னா சளி காப்பும் வந்துடும். அலர்ஜி மாதிரி ஆகிடும் ஒரு சிலருக்கு நிறைய இதுன்னு. இது ஏன்னா அந்த வசிய பொருள் அது இதுன்னு போது ரொம்ப ஈர்ப்பு இதுன்னு ஈரந்தா இதன மாதிரி இதாகும். அதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வலிச்சு வச்சுக்கிட்டு ஒரு டப்பியில் நல்லா உருவேற்றிக்கலாம். மேலே வச்சுட்டு இதுன்னு ஒரு டப்பியில் வச்சு இதுன்னு கையில் வச்சா இல்லை கீழே வச்சா விநாயகர் மந்திரம் ஒரு 108 சொல்லு. வசிய மந்திரம் சொல்லலாம். அந்த வசிய மந்திரம் சொல்லி இதுன்னு லக்ஷ்மி மந்திரம் நமோ பகவதி ஓம் ஸ்ரீயும் மகாலட்சுமி ஐயங்கிலியும் சவும் ஆகாசலட்சுமி ஓம் தேவிரியும் பூலோகலட்சுமி ஸ்ரீயும் ஸ்ரீயும் சவுங்கிலியும் சர்வலட்சுமி மம வசம் குரு குரு சுவாக அப்படின்னு ஒரு 108 முறை சொல்லி எல்லாம் வந்து உருவேற்றி வச்சுக்கிட்டு என்ன ஒரு ஊதுபத்தி குச்சியோ கையில் எடுத்து வைக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு குச்சியில் எடுத்து குளிச்சுட்டு முடிச்சுட்டு வந்து எல்லாமே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் நீ வந்து என்ன மாதிரி வந்து பண்டைய செஞ்சு முடிச்சுட்டு ஒரு பொட்டு அதில் வச்சுக்கணும். நெத்தியில் வச்சு இன்றைக்கி போகிற காரியம் எடுத்த காரியங்கள் சிறப்பாக இருக்கணும்னு போகும்போது உன்னை கண்டவங்கெல்லாம் வசியமாவாங்க. பணம் கேட்குற இடத்துல வந்து வச்சுக்கிட்டு போய் இந்த ராமசாமி பணம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ராமசாமி பேரை ஒரு 16 முறை உன் மனசுக்குள்ளேயே சொல்லு. ராமசாமியோ கன்சாமியோ முன்சாமியோ உனக்கு யார் பணம் கொடுக்கணுமோ அவன் வந்து எனக்கு பணம் கொடுக்கணும் மனசுக்குள்ளேயே ஒரு 16 முறை சொல்லி வச்சுக்கோ. இல்லை நான் பணம் கேட்குற இடத்துல எனக்கு கொடுக்கணும்னு சொல்லு. இல்லை தொழில் கேட்க போகிறோம், அந்த தொழில் கொடுக்கணும் எனக்கு. எந்த தொழில் செய்கிறியோ அந்த தொழில் வந்து ஒரு இப்போ மேஸ்திரி போனால் ஒரு இடத்துல கட்டடத்துக்கு கொடுக்கணும், இன்ஜினியர் கொடுக்கணும், இல்லை அந்த வீட்டுக்காரருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க பேரை நினச்சிக்கிட்டு என்னான்னு கேட்டு நீ எங்கே போனாலும் சரி, ஒரு கோர்ட்டு கேஸ் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, என்ன ஒரு வியாபாரத்துக்கு போனாலும் சரி, அந்த தொழில் நல்லா நடக்கணும்னு எடுத்து வச்சுக்கோ. ஒரு காரியம் நான் போகிற காரியம் எனக்கு சிறப்படையணும்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு வச்சா பணவசியம் வரும். பணவசியம் தனவசியம் எடுத்த காரியத்தில் இதாக்கும். நீங்கள் வந்து கல்லாப்பட்டியில் ஒரு சின்ன டப்பியில் போட்டு வைக்கலாம், மளிகை கடைகளில் வைக்கலாம், வியாபார ஸ்தலங்களில் சின்ன இதில் போட்டு வைக்கலாம். ஒரு இதில் போட்டு எல்லாமே அதை இது பண்ணி ஒரு துணியில் மடித்து கூட வச்சு வைக்கலாம். அதுக்கு தீபாவளி காட்டி எலுமிச்சை மரத்தோடு சேர்த்து வச்சோம்னா நல்ல ஒரு வியாபாரம், நல்ல ஒரு வசியமாகும். எடுத்த காரியம் இதாகும். எடுத்த காரியத்திலலாம் வெற்றி வேறுது. வெற்றியை கொடுக்கும் அது இதுன்னு புரியுதுங்களா? அது கூட பச்சை கற்பூரம் போட்டுக்கிறேன். அந்த 4-5 விதமான வந்து புணுகு ஜவாது எல்லாமே போட்டு சேர்த்திருக்கிறோம். அதை சேர்த்தி போட்டு நல்லா அரைச்சி பண்ணியிருக்கிறோம். அது இதுன்னு அப்படி ஒரு அற்புதமாக இருக்கும். அப்படி எடுத்து தடவிட்டு அப்படி கையில் போட்டு முகந்தான் அப்படியே அந்த 4408 நரம்பு அப்படியே வந்து ஓப்பன் ஆன மாதிரி இந்த உள்ள இருக்கிற சக்கரெல்லாம் வந்து ஓப்பன் ஆன மாதிரி அப்படியே அந்த உடலே வந்து சிலுத்துக்கும். அப்படி ஒரு வாசமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. அந்த கையில் வச்சு இது பண்ணிட்டு செஞ்சுட்டு காலையிலேருந்து அப்படி எதுட்டு தேய்ச்சிட்டு அப்படி முகந்தாவே அப்படி இதாக நெத்தியில் வச்சுட்டு போனால் பொழுதுனிக்குமே வாசம் மாறாது. ஒன்று
பார்க்குறவங்க பூரா வந்து அன்பாக பேசுவான், பாசமாக பேசுவான், இது எரிபுரியாவே பேச மாட்டாங்கன்னு. அப்படி ஒரு முகவசியம், தனவசியம், பணவசியம், தொழில் வசியம், இது எல்லா வகையிலுக்குமே இது ஒன்று வந்து வச்சாவே வந்து போதும். ஒவ்வொரு இதுலேயே வந்து எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. நீ கேட்ட மாதிரி எல்லாம் வந்து உனக்கு தொழில், வேலை எல்லா வகையிலுமே இதாக வந்து ஒரு குறி சொல்கிறவங்க வச்சுக்கலாம், ஒரு கோயிலில் வந்து திருப்பணி செய்கிறவங்க வச்சுக்கலாம், ஒரு தெய்வத்துக்கே அதை வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு தெய்வத்துக்கே அவங்க வந்து ஒரு பொட்டு வைக்கலாம். நல்ல ஆக்ரோஷன சக்தி, அழைப்பு, மோகன சக்தி, இது எல்லாமே வந்து இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். பணம் வரவு வந்து பாக்கெட்டில் வச்சுக்கினா பணம் வந்து வந்துனே இருக்கும். அதெல்லாம் வந்து உழைக்கணும். நாமளும் கொஞ்சம் கொஞ்சம் உழைக்கணும். இது மாதிரி வச்சுக்கிருந்தாலும் அது கூட நம்ம வந்து இப்போ நீ 10 அடி நடந்தா இறைவன் 100 அடி வருவார். அப்படி நம்ம செய்ய செய்ய வந்து பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வேத்த வந்து அது வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வச்சு பலனடைங்க. சரியா பெரிய வந்து இதை வந்து இந்த சிறப்பான முறை செஞ்சு எல்லா மக்களும் வந்து வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழணும்னு வாராகி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.